ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. ஸோ ஒரு ஃபுட் சாட் சீரீஸ் தான், ரொம்பவே ரியலிஸ்டிக்காக. நம்ம இப்போ ஒர்க்கிங்கு, கிட்ஸ் இருக்காங்க, டயட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் தனியாக செஞ்சுக்கவே முடியாது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2000 கலோரிஸ் எய்ம் பண்ணி ஒரு டயட் சார்ட்டு. ஸோ இதில் வந்து நமக்கு தனியாக வந்து எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஹோல்சமான ஒரு ஃபுட் சார்ட்டு. ஸோ டே 1 ஆட் பண்ணியிருக்கிறேன். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் வரிசையாக ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் 30 டேஸ்க்குமே. ஸோ வெஜ்ஜு, பட் வேணும்னா பாயில்டு எக்கு சாப்பிடுவீங்கன்னா பாயில்டு எக் ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே பேலன்ஸ்டாக இருக்கும். கோதுமை ரவாவில் கேரட் போட்டு உப்புமா, கோகோனட் சட்னி தான். லன்ச் வந்து தூயமல்லி பாயில்டு ரைஸு, நிறைய பம்கின் போட்டு சாம்பார், கேபேஜ் பொரியல். பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இந்த அப்பளத்தை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக பொட்டேட்டோ ஃப்ரை லெஸ் ஆயில், அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, ஜிஞ்சர் டீ, கொஞ்சம் தண்ணியாக ஜஸ்ட்டு சூடாக குடிக்கணுன்றதுனால. டின்னர் வந்து மிக்ஸ் வெஜ் ட்ரையும் எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு மிக்ஸ் வெஜ் ட்ரை, மல்டிகிரெயின் சப்பாத்தி, குக்கும்பர் இல்லை கர்ட் ஏதாச்சும் ஒன்று. அப்புறம் இதை வந்து ஏர்லி டின்னர் சாப்பிட்டோம், நம்ம கண்டிப்பாக பசிக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் பிஃபோர் பெட் வந்து வேறு எதுவும் ஜங்க்குக்கெல்லாம் ரொம்ப போகாமல் கொஞ்சம் ஒரு 10 o'clock அந்த மாதிரி சூடாக வந்து மஞ்சப்பால், ஒரு அரை கிளாஸ், 1/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் தண்ணி, ஜஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக. கலோரிஸுமே ரொம்ப கம்மி, ஒரு 60 கலோரிஸ் தான் வரும். ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து டே 1 வெஜ். இப்போது நான் எக்ஸ்ட்ராவாக இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்னா, நான் ஒரு 30 சைட் டிஷ்ஷஸ் வந்து கன்சால்டேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நார்த் இண்டியன் சைட் டிஷ்ஷு. இந்த பேஜில் வந்து சவுத் இண்டியன் சைட் டிஷ் இருக்குது. ஸோ நான் ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப யோசிக்க தேவையில்லை. இது சப்பாத்தி, தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆலு மட்டர், கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பன்னீரில் ஒரு 2-3 வெரைட்டி, சன்னா மசாலா, தால் தட்கா, அப்புறம் மலாய் கோஃப்தா, மஷ்ரூம் போட்டு, பிண்டி மசாலா, பைங்கன் வந்து அந்த இது கத்திரிக்காய் போட்டு பைங்கன் பர்த்தா, மிக்ஸ் வெஜ் ட்ரை. அதே மாதிரி சவுத் இந்தியனுமே நம்ம ஜஸ்ட்டு பண்ணுறோம் இல்லையா, ஆனியன் டொமேட்டோ தொக்கு, பச்சைப்பயிறு கிரேவி, அப்புறம் வந்து இந்த பூரிக்கு ஒரு மசாலா பண்ணுவோம்ல எல்லோ கலரில் அது, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பச்சடி, அப்புறம் கொத்துக்கறி மாதிரியே எப்படி நான்வெஜ்ஜில் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கேபேஜ்லேயும் பண்ணலாம், சோயாலையும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒயிட் குருமா வந்து வெள்ளை குருமாவை போல் நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி விட்டாது, அந்த மாதிரி வந்து நார்மலாக கோகோனட் சட்னியுமே பண்ணிக்கலாம். கோவக்காவை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு மஞ்சத்தூள், சில்லி பவுடர் போட்டு. பீர்க்கங்காய் கறி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் வரிசையாக ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ தேங்க்யூ, பாய்.